ஹாய் விஜய் ஆர்கானிக் கார்டன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க என்னோடய மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற வெள்ளை கரிசலாங்கண்ணி. இங்கே பாருங்கள், இதனுடைய பூக்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் இரும்பு சத்து ரொம்ப அதிகங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி எதுக்கெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தா, ரத்த சோகை இருக்கிறவங்க தினமும் இதை எடுத்துக்கலாங்க. இது கூட்டாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு டீயாகவும் குடிக்கலாங்க. இந்த மாதிரி எடுக்க சொல்ல ரத்த சோகைலாம் சரியாயிடுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் வராதுங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம எடுத்துக்க சொல்ல ரத்த சம்மந்தமான எந்த நோயும் வராதுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராதுங்க. அவ்வளோ நல்ல ஒரு மூலிகைங்க இது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கீரையை கொடுக்கலாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா லேடிஸ் நிறைய எடுத்துக்கலாங்க இந்த கீரையை. யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுங்க இது. அதோடு பார்த்தோன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் சரி பண்ணுங்க. கல்லீரலை நல்லா பலப்படுத்தும். இந்த கல்லீரல் வீக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாயிடுங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொன்னாலே முடி நல்லா கருப்பாக வரும், நல்லா முடி வளரும், அவ்வளோதாங்க நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க இதில். இதனுடைய விதைகள் பாருங்கள், இப்படிதாங்க இருக்கும் இதனுடைய விதைகள். இங்கே பாருங்க, எடுத்தாலே வந்துடுங்க. இந்த விதைகளை நம்ம வேறு பாட்லேயும் போட்டு விடலாம், இல்லைன்னா இதிலே கொட்டி மறுபடியும் நிறைய செடிகள் உருவாகிடுங்க. அதோடு பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடி பிரச்சனை அத்தனையும் சரி பண்ணுங்க இது. இந்த இலையை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்க்கிறப்ப முடி நல்லா கருப்பாக வருங்க. முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே முடி நரைக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த இளநரையெல்லாம் சரி பண்ணுங்க இது. என்னோடய மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஏர் ஆயில் காய்ச்சறதுனால நிறைய வச்சுருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, பொடுதலையும் வச்சுருக்கோங்க. அங்கே பாருங்கள், பொடுதலை கீரை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, இந்த ஆலிவேரா இதெல்லாம் சேர்த்து ஆயில் ரெடி பண்ணுறதுனால இந்த கரிசலாங்கண்ணி எனக்கு நிறைய தேவைப்படுங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதுங்க. வயல்வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.